கடந்த வாரம் 9 மாதங்கள் விண்வெளியில் இருந்து புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிய சம்பவம் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் தான் அதிகம் பேசப்பட்டார். ஆனால் புட்ச் வில்மோர் ஏன் அதிகம் பேசப்படவில்லை? இவர் யார்? இவர் என்ன செய்து உள்ளார் என்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புட்ச் வில்மோர் நாசாவில் பணியாற்றி மிக முக்கியமான சாதனைகளை நிகழ்த்திய அமெரிக்க விண்வெளி வீரர். 2000ஆம் ஆண்டு அவர் நாசாவில் அசோசியேட் ஆஸ்ட்ரோனட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் பல்வேறு விண்வெளி மிஷன்களில் பங்கேற்று உலகளாவிய விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றினார். அவரின் முதன்மை சாதனைகள் 2009ஆம் ஆண்டு STS-129 விண்வெளி மிஷனில் துவங்கின. இதில் ISS அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பொருட்கள் மற்றும் உபகரணங்களை கொண்டு செல்லும் பணியில் புட்ச் வில்மோர் முக்கிய பங்காற்றினார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு STS-133 மிஷனில் ISS-இல் புதிய பொருட்களை கொண்டு செல்லும் பணியில் கமாண்டராக பணியாற்றினார் புட்ச் வில்மோர். இந்த மிஷன் ISS-இன் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்தியது. 2014ஆம் ஆண்டில் ISS கமாண்டராக நியமிக்கப்பட்ட புட்ச் வில்மோர் தனது பொறுப்புகளை மிகச் சிறப்பாக வகித்து ISS-ஐ செயல்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக அதில் செயல்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆய்வுகள் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சிகளின் ஒரு பகுதியாக உள்ளன. புட்ச் வில்மோரின் குடும்ப வாழ்க்கை குறித்த தகவல்கள் பெரும்பாலும் தனியுரிமையில் வைக்கப்பட்டு உள்ளன. இவர் தனது மனைவி ஜூடி வில்மோர் மற்றும் 2 குழந்தைகளுடன் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார். விண்வெளி பயணங்களின் நெருக்கடியில் இருந்து தனது குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தை அவர் மிகவும் மதிக்கிறார். ISS-இல் இருந்தபோது அவரது உடலின் செயல்பாடுகள், சோம்பல், உணவு பழக்கங்கள் மற்றும் உடலின் உள்நிலை போன்ற பல காரணங்களால் பாதிக்கப்பட்டது. ஆனால் அவற்றை ஆராய்ந்து இந்த மாற்றங்களை சரி செய்யும் வகையில் தனிப்பட்ட சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் புட்ச் வில்மோர் நாசா மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையத்தின் உதவியுடன் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் முயற்சிகளுக்கு முன்மொழிவுகளை வழங்கி வந்தார். மேலும் அவரது சாதனைகள் காலம் கடந்தும் விண்வெளி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.